ஒரு க்ளோஸ் நெக் அளவு பிளவுஸ் வச்சுட்டு நம்ம வந்து டீப் நெக் பிளவுஸ் வந்து எப்படி கட்டிங் பண்றது? இப்போ நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். நெக் வந்து க்ளோஸா இருக்கு அளவு பிளவுஸ்ல, ஆனா நம்ம வந்து புது பிளவுஸ் வந்து தைக்கும் போது எப்படி இதை வந்து டீப் நெக்கா வந்து நம்ம மாத்தி தைக்கிறது அப்படின்றது, இதுக்கு அளவு எல்லாம் எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்றது கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன் கன்ஃபியூஷன் வரும்னா, இப்போ நம்ம க்ளோஸ் நெக் வைக்கும் போது இருக்கிற ஃபுல் ஷோல்டர் அப்படியே வச்சிருவோம் பிளவுஸ். ஆனா டீப் நெக் வைக்கும் போது அப்படியே வைக்க முடியாது. அப்படியே வச்சோம்னா ஷோல்டர் வந்து டிராப் ஆயிடும். சோ அதுக்கு வந்து நம்ம எவ்வளவு மைனஸ் பண்ணணும் அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? சோ அதை எப்படி வந்து நம்ம கட்டிங் பண்றது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து குழப்பமா இருக்கும். இது வந்து புதுசா கத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமாவே இருக்கும் இந்த மாதிரி கட்டிங் பண்ணும்போது. சோ உங்களுக்கு எல்லாமே வந்து இது கஷ்டமா இருக்க கூடாது, பார்த்த உடனே புரியணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோல வந்து நான் எல்லாமே டீடைலா சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே டீடைலா புரியும். இதுல வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியணும்ன்ற மாதிரியே நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் கட்டிங் பண்ணி காட்ட போகிறேன். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து அளவு ப்ளவுஸு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து க்ளோஸ் நெக்கு. சரிங்களா? இப்போ பேக்கில் வந்து க்ளோஸ் நெக் இருக்குது. ஆனால் நம்ம வந்து க்ளோஸ் நெக் வைக்க போகிறது கிடையாது. நம்ம வைக்க போகிறது பேக்லேயும் டீப் நெக், இறக்கமான நெக்கு, ஃப்ரண்ட்லேயும் வந்து டீப் நெக்கு. பட் அளவு மட்டும் வந்து இதுதான். இப்போ அளவு வச்சு பிரின்சஸ் கட் பண்ணுறது எப்படி, அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் வந்து க்ளோஸ் நெக்கு, நம்ம வந்து இதில் டீப் நெக் பண்ண போகிறோம். அது பண்ணுறது எப்படின்றதான் பார்க்க போகிறோம். மற்றபடி அளவு எல்லாமே வந்து இதில் இருக்கிறதா நான் எடுக்க போகிறேன். பட் பேக் நெக்குடைய இறக்கம் மட்டும் நான் தனியாக எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி ஷோல்டர் அளவும் வந்து டீப் நெக்ன்றதுனால நான் இருக்கிற ஷோல்டரை விட கம்மி பண்ணிட்டு தான் வெட்டணும். ஸோ அதனால் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டு கட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் இப்படி வச்சிடறேன் ஓரமாக. இதுதான் வந்து ஒரிஜினல் துணி, இது லைனிங் கிளாத்து. நம்ம லைனிங் கிளாத்தில் தான் ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஒரிஜினல் துணியை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் நான் கட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸ் தான். ஃபோல்டிங் வந்து இந்த மாதிரி டைப்பில் போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு எப்பவுமே கட்டிங் பண்ணி காட்டுற மாதிரி தான் பேக் வந்து கட்டிங் பண்ணிக்கிறேன். பேக்கில் வந்து இங்கே ஃபால்சனுக்காக ஒரு 1/2 இன்ச், ஒரு 1/2 இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ½ இன்ச்சில் மார்க் பண்ணிட்டேன். இப்போ ப்ளவுஸுடைய லென்த்து, இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நான் இப்படி வச்சிடுறேன். வச்சுட்டு இதோடைய அளவு எல்லாமே அளந்து காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸுடைய லென்த்து அளவு எடுத்துக்கிறேன். ப்ளவுஸுடைய லென்த்து பேக்கில் 15 இருக்குது. கரெக்டாக 15 வந்து எழுதிக்கிறேன். அடுத்தது ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு. இதில் இவங்களுக்கு ஃபுல் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 15 கிட்ட இருக்குது. லென்த்து 15, ஷோல்டர் வந்து 15. அடுத்தது இந்த இடத்துல இந்த அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 20 இன்ச் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டருடைய அகலம், இந்த ஷோல்டர் அகலம் இவ்வளோ இருக்குன்னா இது வந்து க்ளோஸ் நெக்கு அப்படின்றதுனால இதோடைய ஷோல்டர் அகலம் 4 இன்ச் இருக்கு. ஆனால் நான் வைக்க போகிறது 2.5 இன்ச்சு மட்டும் தான் வைக்க போகிறேன். சரிங்களா? ஏன்னா டீப் நெக்கு, அதுக்கு 2.5 வந்து போதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அளவு கரெக்டாக இருக்குன்ட்டு தான் அவங்க இதை கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதில் வந்து க்ளோஸ் நெக்கு இருக்கிற மாதிரி எனக்கு வேணாம், டீப் நெக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட்டில் நெக்கு வந்து இந்த ஷேப்பில் இருக்குது. இப்படி இருக்குது பார்த்தீங்களா?
இப்படி வைடாக இப்படி போயிட்டு வந்திருக்கு பாருங்க. அப்படி வேணாம், எனக்கு வந்து நார்மலாக ரவுண்ட் நெக் வேணும்ட்டாங்க. ஸோ அதனால அதுவுமே ஃப்ரண்ட்லேயும் வந்து நார்மல் ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். சரிங்களா? இந்த ப்ளவுஸுமே வந்து இங்கே ஸ்டிச்சிங் பண்ணது தான். இது போட்லி பட்டன் வச்சு பேக்கில், அதே மாதிரி கையிலையும் போட்லி பட்டன் வச்சு தைச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த அளவு எடுத்துக்கிட்டோம். இந்த அளவு எடுத்த வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து சும்மா பேசிக்காக லென்த்து, ஷோல்டர், அப்பர் செஸ்ட்டு, ஷோல்டர் அகலம் இது மட்டும் எழுதியிருக்கேன். ப்ளவுஸுடைய லென்த்து 15 மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இப்போ பேக்லயும் ஃப்ரண்ட்லயும் டீப் நெக் வைக்க போறோன்றதுனால இருக்கிற ஷோல்டர் மெஷர்மெண்ட் அப்படியே வைக்க முடியாது. ஸோ அதனால இருக்கிற ஷோல்டரை விட 3 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்க போறேன். இப்போ வந்து 15 வந்து ஷோல்டர் போட்டிருந்தேன், அதில் வந்து 3 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 12 இன்ச் வருது. 12ல் பாதி 6.25. 6.25 இங்கே கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 மார்க் எதுக்குன்னா, இது கரெக்டான மார்க்கு, இது எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்காக 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் கட்டிங் பண்ண போகிற இடம். அதே மாதிரி ஷோல்டருடைய அகலம் 2.5 இன்ச் சொல்லியிருந்தேன், அதுக்கும் மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது அளவு ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் இடுப்பளவு, அதுக்கு வந்து பேக்கை வந்து இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டிச்சிங்க்கும், இது வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் சைடில் 1.5 இன்ச் விடுவோம் இல்லையா, அதுக்காக தான். இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பேக்குடைய லென்த்து வந்து மார்க் பண்ணணும். சைடில் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த இடத்துக்கு லென்த்து மார்க் பண்ணணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்படி அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு நான் லென்த்து மார்க் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து க்ளோஸ் நெக்கு. அப்படி க்ளோஸ் நெக்காக இருக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆர்மலுடைய டவுன் வந்து அதிகமாகவே இருக்கும், இறக்கும். இதே வந்து டீப் நெக்குன்னு எடுத்தீங்கன்னா இதோடைய லென்த்து வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வரும். இப்போ இந்த சைட்டில் வர போகிற லென்த்து வந்து நான் இதை வச்சு மார்க் பண்ண முடியாது. ஸோ அதனால இதை எடுத்து இப்படி ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம டீப் நெக்குக்கு எப்படி டவுன் வந்து மார்க் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல 6.25 வச்சோம் கரெக்டாக, ஷோல்டர் இங்கே அளவு. அப்போ இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு 6.25 கரெக்டாக 6.25 மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல லூஸ் வந்து அப்பர் செஸ்ட் 20 இன்ச் இருந்தது பேக்கில், அந்த 20 இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 10, 20ல் பாதி 10. அங்கேருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோடைய டவுன் வந்து நம்ம பண்ணியிருக்கிறது 6.25 இன்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் அளவு ப்ளவுஸ் வச்சு காட்டுறேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும்னு பாருங்கள். ஏன்னா இது க்ளோஸ் நெக்கு, இதோடைய இறக்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் சைடு. இப்போ நம்ம இது இங்கே வச்சு பார்த்தோம்னா இதோடைய அளவு எங்கே வருதுன்னா இந்த இடத்துல வருது. தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட்டு? இது நானாக அளவு பண்ணது டவுனு, பட் இதோடைய இறக்கம் இங்கே வருது. எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கும் அதுக்கும் 1.5 இன்ச் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து நான் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணலை. சரிங்களா? அடுத்தது பேக் நெக்குடைய இறக்கம். பேக் நெக்குடைய இறக்கம் 10 இன்ச்சு, கரெக்டாக 10 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறேன். கரெக்டாக 3.25 இன்ச் இருக்குது. இங்கே 3.25னா இங்கே 4.25 வைக்கிறோம், 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி. இப்போ நெக்குடைய ரவுண்ட் ஷேப்க்கு மார்க் பண்ணிடலாம். இந்த ப்ளவுஸுக்கு வந்து ரவுண்ட் நெக் தான் கேட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கும்.
இப்போ இந்த மார்க்கும் கரெக்டாக பண்ணிடுறேன். இப்போ இதோடைய ஸ்ட்ரைட் மார்க் பண்ணணும். இது வந்து எப்படி பண்ணோம்னா, இப்போ இதுக்கு வந்து பேக் கிராஸ் மெஷர்மெண்ட்டு இங்கே ஷோல்டர்லேருந்து 3 இன்ச் இறக்கிட்டு டவுனில் ஒரு மார்க் பண்ணிடுறேன். இதோடைய பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னா 14 இன்ச் இருக்குது. 14ல் 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிடுறேன். அப்போ வந்து 13 இன்ச் இருக்கும். இப்போ 13ல் பாதி 6.5 இன்ச்சு, கரெக்டாக 6.5 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ இதெல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஆர்மோல் மெஷர்மெண்ட் அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கலாம். அளவு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி இது பேக் சைடு இருக்கிற இடத்துல வச்சு பார்த்துக்கிறேன். $19 இன்ச் இருக்குது ஆர்மோல் மெஷர்மெண்ட்டு. இப்போ அந்த 9.5 இன்ச்சு கரெக்டாக இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 9.5 இன்ச்சு. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து அப்படி மார்க் வச்சு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நம்ம அளவு ப்ளவுஸை கூட வச்சு பண்ணிக்கலாம். சரிங்களா? அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிச்சிடுறேன் பாருங்கள். இப்படி வச்சுட்டு கரெக்டாக இப்படி வச்சுங்க. அதே மாதிரி தான் அளவு வரப்போகுது. ஓகேங்களா? பேக் டாட் மார்க் பண்ணிடலாம். நான் எப்பவுமே வந்து பேக் டாட் மார்க் பண்ணும்போது சொல்கிறது, இங்கேருந்து 1 இன்ச் உள்ள தள்ளிட்டு அங்கே மார்க் பண்ணிட்டு அந்த மார்க்லேருந்து இது வரைக்கும் வச்சு அதில் பாதி வச்சு கணக்கு பண்ணி மார்க் பண்ணிங்கன்னு சொல்லுவேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து 1 இன்ச் மட்டும் கணக்கு வர மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேருந்து 1 இன்ச் மட்டும் கணக்கு வர மாதிரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சில் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 1 இன்ச்சு தான் டாட் பிடிக்க போகிறோம் பேக்கில். ஸோ அதனால் இங்கே 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு டோட்டலாக. சரிங்களா? இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. ஏன்னா ஒரு சில பேர் வந்து இங்கேருந்து வச்சுட்டு இங்கே 1 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வச்சு இங்கே எவ்வளோ இருக்குன்னு அளந்து பார்த்துட்டு அது எதுக்கு அந்த மாதிரின்ற மாதிரி யோசிக்கலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். இப்படியே நீங்கள் 1 இன்ச் உள்ள தள்ளிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு அர்க்காத் மட்டும் பண்ணால் போதும். அவ்வளோதான். டாட்டுடைய லென்த்து இந்த அளவுக்கு 3.25 இன்ச் வச்சுக்கிறேன். இந்த பிளவுஸ் உடைய மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மெட் செஸ்ட் வந்து கரெக்டாக 41.5 41.5 இன்ச்சு அளவு உள்ள பிளவுஸ் இது. இப்போ டாட்க்கும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இப்போ ப்ளவுஸில் வந்து எப்பவுமே நான் இந்த இடத்துல இப்படி மேலே ஏற்றின மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதே ஷேப்பில் கட்டிங் பண்ணுவேன். ஆனால் இதில் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதில் வந்து அளவு ப்ளவுஸில் ஆல்ரெடி நான் அந்த மாதிரி தான் மேலே ஏற்றிட்டு தான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கணக்கு பிரகாரம் தான் இதை நான் வச்சு கட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து இதை ஏற்ற தேவையில்லை. சரிங்களா? இப்போ இதே வந்து ப்ளவுஸ் வேறு யாருன்னா தைச்சிருந்தால் பரவாயில்ல. இந்த அளவு ப்ளவுஸு இது வந்து எங்கள் இடத்துல தைச்சது தான். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இது இப்படி மேலே ஏற்றி தான் கட்டிங் பண்ணியிருக்கோம். அதனால் நான் இப்படியே கட்டிங் பண்ணிடுறேன்.
பேக் கட்டிங் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் தான். ஃப்ரண்ட்டும் கட்டிங் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த சார்ட் பேப்பரில் கட்டிங் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது பிரின்சஸ் கட் இல்லையா, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் சார்ட் பேப்பரில் கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங்கில் போட்டு மார்க் பண்ணி அதில் கட்டிங் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே பேக் வச்சுட்டு இங்கே ஹூ கைப்பட்டி, ஷோல்டர், ஆர்மோல் இங்கே எல்லாமே இது பேக் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த லென்த்து சைடில் தையல் போட போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல அதோடைய லென்த்தும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுடைய லென்த்தும் மார்க் பண்ணிக்கிறேன். அளவு ப்ளவுஸ் எடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட்டுடைய லென்த் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஃப்ரண்ட்டுடைய லென்த்து கரெக்டாக 16 இன்ச்சு. பேக்குடைய லென்த்து 15, ஃப்ரண்ட்டு வந்து 16. பேக்கை விட 1 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ரா. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எப்போவுமே பேக் வைக்கிற மெஷர்மெண்ட்டை விட ஃப்ரண்ட்டில் வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதுவும் வந்து சைஸ் வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸாக வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுதான் இதில் வந்து பேக் அளவை விட ஃப்ரண்ட்டுடைய லென்த்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ பேக் நான் எடுத்துடுறேன். இதுலேருந்து இந்த மார்க் எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டுடைய நெக்கு இறக்கம், ஃப்ரண்ட்டுடைய நெக் இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்துடுறேன். கரெக்டாக 8.5 இன்ச்சு. இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே இருக்கிற அளவை விட அகலம் பேக்கில் எப்படி நம்ம இதை விட வந்து இங்கே ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து வைக்க போகிறோம். ஆனால் 1/2 இன்ச் கிடையாது, 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம் இங்கேருந்து இங்கே வைக்கும் போது. இந்த இடத்துல 1.5 இன்ச்சு, பேக்குக்கும் 1.5 இன்ச்சு தான் வச்சேன், ஃப்ரண்ட்டுக்கும் 1.5 இன்ச்சு தான். இப்போ சென்டர் டாட் பாயிண்ட் அதுவும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். கரெக்டா 12 இன்ச் இருக்கு டாட் பாயிண்ட். அதுல இருந்து டவுன் வந்து அப்படியே 16 போகுது. இங்கிருந்து இந்த அகலமும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடுறேன். கரெக்டா 4.25. இப்போ நான் இங்க இருந்து 12 இன்ச்ல டாட் உடைய பாயிண்ட் கணக்கு பண்ணிக்கிட்டேன். ஷோல்டர்ல இருந்து டவுன் வந்து 12, சைட்ல இருந்து 4.25.
கரெக்டாக 4.25 இங்கே இருக்குது. அப்படியே அந்த 12லேருந்து டவுன் எவ்வளோ வைக்கணும்னா டாட் பாயிண்ட்டு ஒரு 3.5 வரலாம், கிட்டத்தட்ட ஒரு 3.5 இன்ச்சு. இது வந்து ப்ளவுஸுடைய ஃபுல் லென்த்து கணக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே போகுது. சரிங்களா? நல்லா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த சென்டர் டாட் பாயிண்ட் பண்ணதை விட இங்கே வந்து 3.5 இன்ச்சு தான் நான் டவுன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இந்த அளவு கண்டிப்பாக வச்சாகணும். ஏன்னா மெட் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 41.5. ஸோ அந்த 3.5 இன்ச் வச்சதுக்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது லென்த்து பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணால் 1/2 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது ஃப்ரண்ட்டுடைய லென்த்து. நம்ம இந்த 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வைக்காமல் ஃப்ரண்ட்டில் பேக்கில் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நம்ம வச்சுருந்தோம்னா கிட்டத்தட்ட அந்த சென்டர் டாட் பாயிண்ட் வரைக்குமே கரெக்டாக போயிருந்துருக்கும். அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளவுஸ் வந்து தூக்குன மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது ஃபிட்டிங். ஸோ அதனால தான் நான் 1 இன்ச் இறக்கி வச்சேன். அதனால் எல்லாருமே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பேக் எப்படி வைக்கிறோமோ அதை விட 1 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டுடைய லென்த் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 4.25 வச்சுருக்கேன்னா இப்போ இந்த இடத்துல அப்படியே 1 இன்ச் கம்மி பண்ணி 3.25 இன்ச் வைக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் 3/4 இன்ச்சு தான் கம்மி பண்ணுவேன், பெரிய அளவு உள்ள ப்ளவுஸ்ன்றதுனால 1 இன்ச் வந்து கம்மி பண்ணுறேன். இங்கே வந்து அகலம் 4.25, இங்கே வந்து 3.25. சரிங்களா? பண்ணிட்டோம். இப்போ டாட்டுடைய அகலம், இப்போ சென்டர் டாட்டுடைய ஸ்பேஸ், இது பிரின்சஸ் கட்க்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கரெக்டாக 3.5 இன்ச் வைக்கிறோம் டாட்டுடைய அகலம். இங்கேயும் அதே 3.5 மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கே பிரின்சஸ் கட்டுடைய அந்த ஷேப்புக்கு வந்து மார்க் பண்ணுவேன். அதுக்கு வந்து எவ்வளோ இங்கே வந்து டவுன் பண்ணணும் இங்கே ஷோல்டர்லேருந்து சொல்லி பார்த்துடலாம். கரெக்டாக இங்கேருந்து 6.5 இன்ச் பண்ணுறேங்க டவுனு. ஏன்னா இது பெரிய சைஸு. ஸோ அதனால ஷோல்டர்லேருந்து ஆர்முலாண்ட இங்கே 6.5 இன்ச்சில் டவுன் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேருந்து இந்த ஷேப் இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டோம். இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கும் இங்கேருந்து ஷேப் எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த சென்டர் டாட்க்கும் ஷேப் போட்டுக்கிறேன். பண்ணிட்டேங்க. இப்போ இடுப்பு அளவு அளந்துக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் அளவு ப்ளவுஸ் எடுத்து இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடுறேன். கரெக்டாக 36.5 இன்ச் இருக்கு. அப்போ 36 4 டிவைட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 9 ஒரு பாயிண்ட் வருது. அதை இங்கேருந்து அளந்துடுறேன். இது வரைக்கும் 3.25 இருக்கு. அந்த 3.25 எடுத்து இங்கே வைக்கிறேன். இங்கே 9 ஒரு பாயிண்ட்ன்றது இந்த இடத்துல வருது. இங்கே மார்க் பண்ணுறேன். கரெக்டாக இங்கேருந்து 1.5 இன்ச்சு தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க். ஃப்ரண்ட்டுக்கு எல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே ஆர்முலாண்ட கவர் தட்டுக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து டவுன் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் பண்ணுவேன். ஆனால் இதுக்கு வந்து 1/2 இன்ச் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து மெட் செஸ்ட் மெஷர்மெண்ட்டே 41.5 41.5 இன்ச் இருக்குது. அதனால 1/2 இன்ச் வந்து பண்ணலாம். நான் 1/2 இன்ச் வந்து கவர் தட்டு எடுத்துக்கிறேன். பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு டாட் ஒன்று போடணும். ஹூக்கை பட்டியாண்ட பிரின்சஸ் கட்டா இருந்தாலுமே ஃப்ரண்ட் ஓப்பன் வரும்போது இந்த டாட் வந்து போட்டே ஆகணும்.
கரெக்டாக 8.5 இன்ச் இருக்குது. 8.5 பாதி 4.25 இருக்குது. 4.25 ½ இன்ச் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு 3.25 மேலே ஏற்றி வைக்கிறேங்க. சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இங்கேருந்து இது வரைக்கும் லென்த்து 8.5 இன்ச் இருக்குது. 8.5 பாதி 4.25 இங்கே வருது. 4.25லேருந்து ½ இன்ச் வந்து மேலே ஏற்றுறேன். அப்போ 3.25. இப்போ இங்கேருந்து டாட்டுடைய லென்த்து 2.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல மட்டும் நெக்காண்ட 1/4 இன்ச் உள்ள தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். அது எதுக்காகன்றது சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து 1/4 இன்ச்சு உள்ள தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா, ஃப்ரண்ட்டுடைய நெக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த ரவுண்டு ஷேப் எடுத்துருக்கோம்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இப்படி மேலே வந்து தூக்குன மாதிரி இருக்கும் நெக்கு. ஸோ அந்த இஷ்யூ வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த 1/4 இன்ச் வந்து நான் உள்ளே தள்ளியிருக்கேன். இந்த 1/4 இன்ச்சை விட யாருமே வந்து அதிகமாக ½ இன்ச்சு 3/4 இன்ச் அந்த மாதிரிலாம் நீங்கள் தள்ள வேணாம். அது ஒரு சில அளவுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா நம்ம அந்த அளவுக்கு ½ இன்ச்செல்லாம் வச்சு பண்ணலாம். பட் இந்த அளவுக்கு இது போதுமானது. இதோடைய மெஷர்மெண்ட், இதோடைய இந்த நெக்குடைய ஷேப்பு, நெக்குடைய இறக்கம், இதுக்கு வந்து இது போதுமானது. ஸோ அதனால தான் நான் வந்து 1/4 இன்ச் மட்டும் உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1/4 இன்ச் உள்ள தள்ளி தான் கட்டிங்கும் பண்ண போகிறேன். அதனால் வந்து நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே நெக்கில் இந்த ரவுண்டாண்ட லூஸ் வர்றது உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. கரெக்டாக ஃபிட்டிங்காக பர்ஃபெக்டாக உட்காந்துரும். சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன். இதே மாதிரி நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ப்ளவுஸுடைய ஃபிட்டிங் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு வந்து கட்டிங் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து லைனிங்கில் போட்டு மார்க் பண்ணி கட் பண்ண வேண்டியதான். இந்த ஃப்ரண்ட்டுடைய சென்டர் பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த கப் பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எப்பவுமே வந்து ப்ளவுஸில் கற்றுக்கும் போது ஒரு கான்ஃபிடண்ட்டாக கற்றுங்க. இதை வந்து நம்ம கற்றுக்கணும். கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இதே மாதிரி நம்ம தைக்கணுன்ற ஒரு இதோட நீங்கள் கற்றுக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக வேலையை கற்றுக்கலாம். ஸோ நான் இது சொல்கிறது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணும்போது எங்களுக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ 1க்கு 2-3 தடவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்குமே இதில் எல்லாம் கிளியராக புரியும். இந்த இடத்துல இது எதுக்கு நான் வெட்டுறேன்னா, இந்த இடத்துல தான் வந்து கப்பீஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அதனால தான் இங்கே 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு விட்டுட்டு கட்டிங் பண்ணுறேன். சரிங்களா? இதுக்கு இந்த டாட் மார்க்கும் நான் பண்ணிக்கிறேன். அதுக்கு எப்படி 1/4 இன்ச் வந்து விட்டுட்டு கட்டிங் பண்ணணும், கப்பு அட்டாச் ஆக போகிற இடம்ட்டு, அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து 1/4 இன்ச் இந்த இடத்துல விட்டுட்டு கட்டிங் பண்ணுறேன். இது கப்பீஸ் வந்து கட் பண்ணி முடிச்ச பிறகு பேக்குடைய இந்த சைடு லென்த் இருக்கு இல்லையா, சைடு ஸ்டிச்சிங் பண்ண போகிற லென்த் அங்கே வச்சு ஒன்ஸ் பார்த்துங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. இப்படி பார்த்துட்டு பேக்குடைய அர்க்காத் எங்கே போட்டிருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டாக இதுக்கும் அர்க்காத் பண்ணிங்க, கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது கை தான். கை வந்து இந்த இடத்துல இருந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஃபோல்டிங் எப்படி போட்டிருக்கேன், இதை வந்து இப்படி டபுளாக மடிச்சுக்கிறேன். கீழே வந்து ஒரே லெவலாக இல்லை, அதை லெவல் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் லென்த்து அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குன்னா, லென்த்து 12 இன்ச் இருக்கு. இந்த பூந்தி பட்டன் வச்சிருக்கு இல்லையா, அதோட சேர்த்து 12 இன்ச் இருக்கு. இது எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்படி கையை வச்சு ஃபோல்டிங்கு. இப்போ இப்படியே இந்த ஆர்மோலுடைய ரவுண்டு அந்த ஸ்லீவுக்கு வந்து ஷேப் எடுப்போம் இல்லையா, அதோடைய மார்க்கும் அளவுல எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிடலாம்.
பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணிடுறேன். ஏன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணும்போது ஸ்லீவ் கட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா அளவில் எப்படி இருக்கோ ஸ்லீவ் அதை அப்படியே நம்ம மேலே போட்டுட்டு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்லீவில் வந்து கவர் தட்டு எடுக்கணும். சென்டர் கட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து சைடு ஸ்டிச்சிங்கு இந்த இடத்துல ஜாயிண்ட் வரப்போகுது. கவர் தட்டு எடுக்கிறதுக்கு இங்கே சென்டர் அர்க்காத்துலேருந்து 1.5 இன்ச்சு உள்ள தள்ளிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து இங்கே சைடு ஸ்டிச்சிங் போட போகிற இடத்துல அர்க்காத்து உள்ளது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்றேன். 8 இன்ச் இருக்குது. 8ல் 14 கரெக்டாக இங்கே 4 வைக்கிறேன். இந்த இடத்துல 1.25 ஒரு பாயிண்ட் டவுன் இறக்குறேன். ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச்சாக இருக்குனீங்களா, இதில் வந்து 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறீங்களான்னு கேட்டால் அதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. அது வந்து நீங்கள் 1/2 இன்ச் இறக்குனீங்கன்றதுக்காக கையிலையும் வந்து 1/2 இன்ச் இறக்கிட வேணாம். ரொம்பவும் நம்ம டவுன் பண்ணிகிட்டே போனோம்னா இந்த இடத்துல அப்படி இழுக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அதனால இதில் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு தான் இறக்கிட்டு மார்க் பண்ணுறேன். அது எப்படி மார்க் பண்ணியிருக்கேனோ அப்படியே கட்டிங் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, இவ்வளோ பீஸ் வெட்டி எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு ஜாயிண்ட் கட் பண்ணோம். ஜாயிண்ட்டும் கட் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது 2 பீஸ் இருக்கு. இது ஒரு பீஸு. பண்ணிட்டோம். ஜாயிண்ட்டும் கட் பண்ணியாச்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, அண்டு கை. இது வந்து கைக்கு போட போகிற ஜாயிண்ட்டு. இதெல்லாமே கட் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரிஜினல் துணியில் போட்டு கட் பண்ண வேண்டியதான். ஒரிஜினல் துணியில் பார்த்தீங்கன்னா கைக்கு மட்டும்தான் வந்து பார்ட்ரு. இதுதான் ஒரிஜினல் துணி. நான் வீடியோக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் இதில் தான் கட்டிங் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. துணி வந்து கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் தான் பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை எல்லாமே எடுத்தாகணும். ஏன்னா ப்ளவுஸுடைய அளவும் அதிகம், கையுடைய லென்த்தும் அதிகம். இது பேக்கு, ஃப்ரண்ட்டு, கப்பீஸு, கை எல்லாமே கட்டிங் பண்ணிட்டேன். இது வந்து கைக்கு வந்து லைனிங்கில் போட போகிறேன். இங்கே சைடில் லைனிங்க்கு போட போகிற ஜாயிண்ட்டு. இது 4 பீஸும் இதுவும் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது வெட்டினதெல்லாம் சரிதான். ஒரு சிலது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அதுலேருந்து அளவு எழுதிக்கிட்டு நான் அளந்து காமிச்சு பண்ணேன். இப்போ என்னன்னா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு நீங்கள் அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அதுலேருந்து நீங்கள் அளந்து பார்த்துக்கிட்டு பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இப்படி நீங்கள் போட்டுட்டு இப்படியே வச்சு மார்க் பண்ணி கட்டிங் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக், கை எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அதில் இருக்கிற மாதிரியே கட்டிங் பண்ணி எடுக்கணும்னா இடுப்பு அளவு கரெக்டாக அளந்துக்கணும். அதே மாதிரி ஆர்மோல் மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக அளந்துக்கணும். அப்புறம் இங்கே அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக அளந்துக்கணும். அதே மாதிரி மிடில் செஸ்ட் அதையும் வந்து கரெக்டாக ஃபுல்லாக அளந்துக்கணும். நான் உங்களுக்கு வந்து இடுப்பும் அளந்து காமிச்சிட்டேன், ஆர்மோலும் அளந்து காமிச்சேன். அதே மாதிரி அப்பர் செஸ்ட்டும் வந்து பேக்கில் எவ்வளோ வருதுன்னு அளந்து காமிச்சேன். அதே தான் சேம் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் வரப்போகுது. ஆனால் உங்களுக்கு மெட் செஸ்ட் மட்டும் நான் அளந்து காட்டலை, அதையும் நான் அளந்து காமிச்சிடறேன் பாருங்கள். ஒன்ஸ் எப்படி அளக்கணும்ன்ட்டு இப்படி வச்சுட்டு கரெக்டாக எங்கேயும் இழுக்கலாம் கூடாது, கரெக்டாக இப்படி வச்சு அளந்துடணும்.
இப்படி வச்சு இப்படி பார்த்துக்கணும். சரிங்களா? இப்படி தான் பார்க்கணும் வச்சு. ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி நான் எப்படி சொன்னேனோ அப்படி அளந்து பார்த்துட்டு நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.